ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். மனக்கவலை 2 வகையில் உண்டு. ஒன்று, இல்லறத்தில் ஏற்படும் பிரச்சனை தீர்ப்பதற்கு மனக்கவலை அடைவான். பகையாக, வறுமையாக, கடன் சுமையாக, இப்படி பல்வேறு வகையாக கவலைப்படுவான். மனக்கவலையின் மாற்றல் அறியுதுன்னா, இப்போ ஞானிகளை வணங்காதவனுக்கு மனக்கவலை இருக்க தான் செய்யும். என்ன காரணம்? நாம் வணங்கக்கூடியவன் உயர்ந்தவன், கேட்டது தரக்கூடியவன். சொல்கிறான், தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால். அவனோட திருவடியை பற்றாதவர்களுக்கு உற்றுப்பிட்ட முனியனாகவும் கேட்டதான் தரக்கூடியவனாகவும் மரணமில்லா பெருவாள் பட்டவனாக வணங்காவிட்டால் மனக்கவலை தீராது. உபாயம் சொன்னான் வள்ளுவன். சில பேர் இந்த மனவள கலைலாம் சொல்லுவாங்க, அது அவங்கவுங்க இஷ்டம். உன்னுடைய பிரச்சனை தீரவன பேசுவான். மனக்கவலை மனம் இப்படி இருக்கணும், மனம் அப்படி இருக்கணும்னு பேசுவான். அவனுக்கே இருக்கும், அவனுக்கு மனக்கவலை தீராது. இப்படி பேசுகிறேன், மனக்கவலை மனசு இப்படி வச்சுக்கணும், அப்படி வச்சுக்கணும், புருவமத்தியை பார்க்கணும், மன ஒருநிலையை வைக்கணும்னு சொல்கிறான். மன ஒருநிலைப்பட்டவன் ஞானி அவன். இப்படிலாம் பேசுகிறான். ஆனால் அவனுக்கு இருக்க கவலை அவனுக்கு தெரியாது. என்ன கவலைனா, என்னையா இப்போ இன்னும் பொண்ணுக்கு திருமணம் அவளை பையன் திருமணம் செஞ்சு கொடுத்த பொண்ணு அவன் மருமகன் சரியாக கவனிக்கலைன்னா அந்த கவலை. மருமகன் பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டான், மருமகன் நல்லபடி நடத்தினா என்ன செய்யறது? இந்த பொண்ணை கொடுத்துட்டான், மருமகன் வந்து அடாதொடி பண்ணுறான், மேன்மேலும் வரத்தை கேட்குறான். பொண்ணு மனம் வந்துட்டு இருக்கு. மாற்றும் வல்லமை ஒன்றால் முடியாது. பொண்ணை நல்லபடி கொடுத்தா, நல்ல வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்தான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டான். ஆனால் மருமகன் வந்து பொண்ணை தன்னோட மகளை ரொம்ப கொடுமை செய்கிறான். தடுக்க முடியவில்லை. மனக்கவலை. யாரை பற்றி? மகளை திருமணம் செஞ்சு கொடுத்தா நல்லபடி நடத்தலை, அது ஒரு கவலை. சரி, மகனுக்கு திருமணம் செய்து வைத்தாய், அந்த பொண்ணு உடன்பாடு இல்லை, ஒரே பிரச்சனை, அதை பற்றி கவலை. கடன் சுமை. பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அது பிரச்சனை, பையனுக்கு திருமணம் வச்சா அது பிரச்சனை, பையனுக்கு திருமணம் செஞ்ச 3 வருஷமாக குழந்தை இல்லை, அது ஒரு கவலை. மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சா 3 வருஷம், அதே மனைவி கொடுமை இருக்குது. 3 வருஷம் ஆச்சு, இன்னும் மகளுக்கு குழந்தை இல்லை. அப்போ எதை எடுத்தாலும் தான் விரும்புவது கைகூடவில்லை. அந்த மனக்கவலை இருக்க தான் செய்யும். ஒன்று, இவன் ஞானியா, இவன் வந்து ஒரு எல்லைக்கு வந்துட்டான்னு இருக்கார். அப்போ மக மேலே